ஆனால் இங்கே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய சாதனைகள் இருக்குல்ல, வள்ளலார் இருக்கார்ல, அவர் தமிழர்னே எல்லாருக்கும் அந்த ஜோதி அவதார தினத்தை விடுமுறை விட்டார். திமுக அரசு என்ன செய்யுது, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அந்த பெருவெளியில் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஏதோ ஒன்று கட்டணும். ஏண்டா நாட்டில் இடமா இல்லை, எவ்வளோ இடம் இருக்குது. ஒரு காலத்தில் இங்கே தமிழுடைய மெய்யியல் கோட்பாடாய் சாகா கலையை போதித்த வள்ளலாருக்கு தமிழன்றதுனால தானே விடுமுறை விட்டார். எத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி நடந்திருக்கு. அப்படி தோணுச்சா? அதை கெடுக்கிறதுக்கு இப்போ அங்கே வளாகம் கட்ட போகிறான், அதை கட்ட போகிறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர்களுடைய அடையாளங்களை, தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தெள்ள தெளிவா இருக்கு. இவர் இருந்தா அதை காப்பாத்திடுவாரு, தடுத்து நிறுத்துறாரு. இப்ப 2026 அண்ணன் ஆட்சி தான், எழுதி வச்சுங்க. எடப்பாடியார் ஆட்சி வந்தோடனே இந்த திட்டம்லாம் எல்லாம் தூக்கி ஒரு குப்பையில போடுறோம். இதெல்லாம் குப்பைக்கு போற திட்டம். இதெல்லாம் அப்படி ஆகி போவோம் பார்த்துங்க.